ராஜவம்சத்தின் சிறந்த கதை, பல ரகசிய சம்பவம் நிறைந்த கதை, கொடுமாய மந்திரம் உறைந்த கதை, கடும் மர்மமும் திகழும் கலந்த கதை, தூய காதல் மலரும் கதை, வீரமும் தீரமும் விளையும் கதை, இளமை ததும்பும் இந்திரலோகத்து சுந்தரியே சந்திரமுகி, 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 சந்திரமுகி. எந்த பரிசு கலாவதி? ஐயோ, நீ அவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டாயா? சற்று நேரத்திற்கு முன் நீ ஆடைகளில் மறைத்து வைத்தாய் அல்லவா? அந்த முத்து மாலைகளை பற்றி தான் பேசுகிறேன். அட, உன் முகம் எதற்காக இப்படி வேர்த்து கொண்டிருக்கிறது? நான் ஒன்னும் உன்னிடம் உள்ள முத்து மாலைகளை கேட்கவில்லை, அதன் காரணத்தை தான் கேட்கிறேன். கூறு, நாகராஜ் அந்த விலை மதிக்க முடியாத பரிசை எதற்காக உனக்கு தந்தான்? அதாவது இந்த ஏழையை பார்த்து இறக்கப்பட்டிருக்கலாம், அதனால தான் தந்திருப்பார். மறுபடியும் போய் சொல். நீ நாகராஜிடம் ஏதோ ஒரு ரகசியத்தை கூறிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அவன் மகிழ்ச்சி அடைந்து அவ்வளவு விலை மதிக்க முடியாத பரிசு பொருளை தந்திருக்கிறான். என்னை நம்புங்கள், நான் அவரிடம் எதையும் கூறவில்லை. நான் சத்தியமாக கூறுகிறேன், நான் நிரபராதி. ஏன் இவ்வாறு போய் கூறி நரகத்திற்கு செல்ல விரும்புகிறாய் மங்களா? நீ நாகராஜிடம் என்ன கூறினாயோ அதை நான் கேட்டுவிட்டேன். கேட்டுவிட்டீர்களா? ஆனால் அதை உன் வாயால் நான் கேட்க விரும்புகிறேன். என்ன கேட்டீர்கள்? அதை தான் நான் உன் வாயால் கேட்க விரும்புகிறேன். இனியும் நீ இதை மறைக்க முயன்றால் இந்த விஷயத்தை பிரபுவின் காதுகளுக்கு எட்ட வைத்து விடுவேன். இன்னும் நேரம் இருக்கிறது, கூறிவிடு. எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டு விடுங்கள். கலாவதி, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த போலியான கண்ணீர்களால் என்னை ஏமாற்ற நினைக்காதே மங்களா, அது நடக்காது. நினைவில் வைத்துக்கொள், எனக்கு அனைத்தும் தெரியும். ஏழை என்பதால் உன்னை நான் மன்னிக்கிறேன். இனிமேல் நீ நாகராஜை சந்தித்து ஏதேனும் சொல்ல முயன்றால் இந்த அரண்மனையின் கதவுகள் உனக்கு நிரந்தரமாக மூடிவிடும். ஜாக்கிரதை, இங்கிருந்து போய்விடு. இந்த மங்களா மிகவும் அழுத்தக்காரி. நாகராஜை போன்ற ஒரு கஞ்சன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை யாருக்கும் தரமாட்டானே. நிச்சயமாக இந்த மங்களா அவனுக்கு ஏதோ ஒன்று கூறியிருக்கிறாள். என்ன இது? திடீரென்று இந்த கலாவதி எங்கிருந்து வந்தாள்? ஒருவேளை நான் மங்களாவிடம் பேசியதை கேட்டிருப்பாளோ? கலாவதி இவ்வாறு சிரிப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வாறே தோன்றுகிறது. பிரபு, இவ்வளவு ஆழ்ந்த யோசனையோடு எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? தங்களின் முகத்தை பார்த்தால் எனக்கு என்னவோ நீங்கள் கஷ்டத்தில் உள்ளது போல் தெரிகிறது.
ஏதேனும் கஷ்டம் என்றால் என்னிடம் கூறுங்கள். இந்த தாசி உங்கள் கஷ்டத்தை போக்க முழு முயற்சி எடுப்பார். இல்லை இல்லை கலாவதி, எனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை. எல்லாம் எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது. போய் சொல்லாதீர்கள் பிரபு. உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை நீங்கள் கூறாமலே நான் புரிந்து கொண்டேன். என் வாயால் கூற விரும்பவில்லை, உங்கள் வாயால் கேட்க விரும்புகிறேன். கூறுங்கள் பிரபு. எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. கலாவதி அனைத்து ரகசியங்களையும் அறிந்து கொண்டாள். என்ன செய்வது? இவளை நான் எப்படி புறக்கணிப்பது? அட, உங்கள் முகம் எதற்காக இப்படி வேர்த்து கொண்டிருக்கிறது? உங்கள் ஆரோக்கியத்தில் ஒன்றும் குறையில்லையே? கலாவதி, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். ஆனால் வானிலை சற்று வெப்பமாக இருப்பதால் எனக்கு வேர்க்கிறது. என்ன கூறுகிறீர்கள் பிரபு? இன்று தட்பவெப்பநிலை அவ்வளவு மிதமாக தானே இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் முகத்தில் வேர்வையை பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் ஏதோ பயம் இருப்பது போல தெரிகிறது. பயமா எனக்கா? எனக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு முன்னர் எவராலும் நிற்க இயலாது. அது எனக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியாது. இந்த அரண்மனையில் சின்ன சத்தம் கேட்டால் கூட அந்த சிறிய சத்தம் முதலில் என் காதுகளில் தான் வந்தடையும். அதோட அரண்மனையில் யார் எவருடன் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. எனக்கு எல்லாம் தெரியும். கலாவதி, தங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏனென்றால் இந்த அரண்மனையிலே வளர்ந்தவளாயிற்றே நீ. அதோடு உன்னால் மட்டும்தான் இந்த அரண்மனையில் தங்கு தடையின்றி எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். சரி கலாவதி, நான் விடைபெறுகிறேன். எனக்கு மந்திரி ஒரு வேலை கொடுத்துள்ளார், அதை நான் செய்தாக வேண்டும். தங்களை தடுக்க நான் யார்? செல்லுங்கள். ஆனால் செல்வதற்கு முன்னால் என் ஆலோசனையை கேட்டு செல்லுங்கள். இல்லையென்றால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவேனா? நீங்கள் உயிருடன் இருந்தால். ஏனென்றால் உங்களின் மரணம் நிச்சயம். என்ன கூறுகிறாய் கலாவதி? புதிர் போடுவதை நிறுத்து. ஏதோ ஆலோசனை கூற வேண்டும் என்று கூறினாயே, அதை மட்டும் கூறு. கலாவதி, என்னிடம் கூறு. சரி, கேளுங்கள் பிரபு. இந்த அரண்மனையில் நடக்கும் நிர்வாகத்தை விட்டு நீங்கள் விலகி இருப்பதுதான் நல்லது. இல்லையென்றால் உங்களுடைய இந்த வாழ்க்கை தேவையில்லாமல் முடிந்து விடலாம். என்ன? என்னுடைய ஆலோசனை சரி என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த ஈஸ்வரனின் காலை போய் பிடியுங்கள். நான் வருகிறேன். ராஜ்வீர் சிங் இந்த கலாவதிக்கு பெரும் இடத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது இவளும் ரன்வீர் சிங்குக்கு சமமானவள். மிகவும் உயரத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டார். இவள் சிறகுகளை துண்டித்தாக வேண்டும். தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சந்தோஷமாக இரு. தங்களை தேடி தேடி என் கால்கள் சோர்ந்து விட்டது. தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்ன விஷயம் நாகராஜ்? ஏன் கவலையாக இருக்கிறாய்? எந்த சங்கடமும் இல்லையே? இது வெறும் சங்கடம் மட்டுமல்ல, என் தலையின் மீது பெரும் சங்கடமாக அமர்ந்து விட்டது. பெரும் சங்கடமா? எனக்கு எதுவும் புரியவில்லையே. என்ன ஆயிற்று என்று விரைவாக கூறு. மகாபிரபு, எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. இந்த உலகத்தை பொறுத்த வரையில் ஒரு பெண்ணை நம்புவது மட்டுமே மனிதன் செய்யக்கூடிய மிக பெரும் தவறு, மிகவும் பெரிய தவறு. உண்மைதான். இவ்வுலகத்தில் உள்ள பெரிய பெரிய ராஜ்யங்கள் அனைத்தும் ஒரு பெண்ணால் அழிந்தது என்பது உண்மைதான். தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்க போகிறாயா, இல்லை விஷயத்தை கூறுகிறாயா? எந்த கலாவதி தங்களுக்கு மிகவும்
நம்பிக்கையானவள் என்று நினைத்தீர்களோ, அந்த கலாவதி ராஜகுமாரி சந்திரமுகியின் மிக முக்கிய உளவாளி. என்ன உளவாளியா? அதுவும் ராஜ்குமாரி சந்திரமுகியின் உளவாளியா? நாகராஜ், உனக்கு மூளை குழம்பி விட்டதா? இல்லை என்றால் என்னை கேவலப்படுத்துவதற்காக என் மரியாதையின் மீது கேள்விக்குறிய எழுப்புகிறாயா? கேள்விக்குறியா? அதுவும் தங்களின் மரியாதை மீதா? இல்லை மகாபிரபு, தங்களுடைய இந்த சேவகன் என்றுமே இந்த தவறை செய்யவே மாட்டான். நான் என்னுடைய இரு கண்களால் அந்த கலாவதியை ராஜகுமாரி சந்திரமுகியுடன் பேசுவதை நான் பார்த்தேன். எங்கு, எப்பொழுது? சற்று நேரத்திற்கு முன்புதான் கலாவதியை ராஜகுமாரி சந்திரமுகியின் அறைக்கு செல்வதை பார்த்தேன். நான் வேறு என்ன கூறுவது மகாபிரபு? நான் என்னுடைய இரு செவிகளையும் கொண்டு கலாவதி ராஜகுமாரியின் முன்பு தங்களை பற்றி அவதூறாக கூறுவதை கேட்டேன். சீக்கிரம் அவள் என்ன கூறினாள் என்று சொல். மகாபிரபு, கலாவதி ராஜகுமாரி சந்திரமுகியிடம் நீங்கள் ஏதோ திட்டம் தீட்டியிருக்கிறீர்கள். அதன் மூலம் ரூப்நகர் மன்னரையும் ராஜகுமாரி சந்திரமுகியையும் கைது செய்ய எண்ணுகிறீர்கள். அதன் பின்னர் ரூப்நகர் ராஜ்யத்தையும் கைப்பற்ற எண்ணுகிறீர்களாம். அந்த கலாவதி சொல்வது உண்மையா மகாபிரபு? அது உண்மையா பொய்யா என்று பின்பு முடிவு எடுக்கலாம். அதற்கு முன் இவை அனைத்தையும் கேட்ட ராஜகுமாரி சந்திரமுகி என்ன முடிவு எடுத்தார்கள்? ராஜகுமாரி சந்திரமுகி பாதுகாப்பு அமைச்சர்களை அழைத்து ராஜ்யத்தின் சேனைகளை ரூப்நகர் எல்லையில் நிறுத்தியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது எந்த கலாவதிக்கு எதிரிகளை கண்காணிக்க உத்தரவிட்டேனோ அந்த கபடகாரி இப்பொழுது எனக்கே துரோகம் செய்திருக்கிறாள். இத்தனை வருட காலங்கள் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடித்திருக்கிறாள். நன்றி விசுவாசத்தை ராஜ்குமாரி சந்திரமுகியிடம் காட்டியிருக்கிறார். இவை அனைத்தையும் நினைத்து வருந்துவதற்கான நேரம் இதுவல்ல. மழையை தாண்டி வெள்ளம் மீறுவதற்குள் யோசியுங்கள், புத்தியை தீட்டுங்கள். இல்லையெனில் தங்களுடைய விளையாட்டானது முடிந்துவிடும். இல்லை நாகராஜ், இல்லை. இனிமேல் தான் விளையாட்டு தொடங்கப் போகிறது. ஏனென்றால் நீ என் கண்களில் இருந்த திரையை கிழித்து விட்டாய். இனி என் பானத்தில் வரும் ஒவ்வொரு அம்பும் எதிரிகளின் முதுகை அல்ல, அது அவர்களது நெஞ்சை சென்று பிளக்கும். முடி நல்லா இருக்கு. என்ன விஷயம் சங்குமங்கு? நீங்கள் எப்படி இங்கே? உங்களின் அந்த காட்டுவாசி தலைவர் துவா எங்கே? எங்கள் அரசர் நாவிதரிடம் சென்றுள்ளார். நாவிதரிடமா? ஆம், எங்கள் அரசர் அவரது கேசத்தை வெட்டிக்கொள்ள அரச நாவிதரிடம் சென்றுள்ளார். ஆமாம். எதற்கு அங்கு சென்றார்? இப்படி திடீரென்று கேசத்தை வெட்டும் யோசனை அவருக்கு எப்படி வந்தது? என்னத்தை சொல்வது கலாவதி, எங்கள் அரசர் இருக்கிறாரே, இத்தனை காலத்தில் அவர் குளித்ததை நாங்கள் ஒரு முறை கூட பார்த்ததே இல்லை என்றால் பார்த்துக்கொள்ளேன். அதனால் தான் அவரது கேசம் உங்கள் கேசத்தை போல் அழகாக இல்லாமல் ஜடாமுடி போலாகிவிட்டது. அப்படியா? இதுதான் விஷயமா? அந்த துவா சிங்குக்கு திடீரென்று அலங்கரிக்கும் யோசனை எப்படி வந்தது? சொல்கிறேன் கலாவதி, ஆனால் எங்கள் அரசரிடம் இதை கூறிவிட மாட்டீர்களே. அட, இதை போய் யாராவது கூறுவார்களா? நீங்களே கூறுங்கள். இதுவரையில் நான் உங்களை பற்றி வேறு யாரிடமாவது கூறியிருக்கிறேனா? அப்படி என்றால் அதை நானே கூறுகிறேன் கலாவதி. எங்கள் அரசர் இருக்கிறாரே, அவர் உங்களையும் மகாராணி சந்திரமுகியையும் தனது ராணி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கனவு காண்கிறார். என்ன? ஆம், நீங்களே பாருங்கள். எங்கள் அரசரின் ஜடாமுடி வெட்டப்பட்டவுடன் அவரும் உங்களைப் போல் அழகாக தெரிவார். அதன் பின் அவர் தர்பாரில் உங்களையும் ராஜகுமாரி சந்திரமுகியையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அமர வைத்துக் கொள்வார். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அமர வைப்பாரா? எங்கள் அரசர் அவ்வாறுதான் கூறினார். உங்கள் இருவரையும் திருமணம் முடித்த பிறகு அவர்தான் இந்த ரூப்நகரின் மகாராஜாவாம். ஓஹோ, அப்படி என்றால் துவா சிங் மகாராஜராக போகிறாரா? ஆம்,
ஆமாம், நாங்கள் இருவரும் புது மகாராஜாவின் புது மந்திரிகளாவோம். நான் மகா மந்திரியாவேன், சங்கு முக்கிய மந்திரியாவான். என்ன சங்கு? ஆனால் மந்திரியான பிறகு நீ இவ்வாறு அழைக்க கூடாது மங்கு. மந்திரியாரே என்று அழைக்க வேண்டும். சரி சரி, நீயும் என்னை மகா மந்திரி என்று அழைக்க வேண்டும். அந்த முட்டாள் காட்டுவாசி இதைதான் எண்ணுகிறானா? அது நிறைவேறாத கனவாயிற்றே. எறும்பிற்கு கூட இறகு முளைத்து விட்டதா? அந்த துவாசிங் வரட்டும், அவனை ஒரு வழி செய்து விடுகிறேன். அதன் பின் அவனுடைய கனவு அனைத்தும் மறைந்துவிடும். ஆள் முன்னால் நிற்பது கூட தெரியாமல் நேராக உள்ளே செல்கிறாய். எங்கிருந்து வருகிறாய்? யார் நீ? அட காவலர்களே, என்னை தெரியவில்லையா? நான் யார் என்று பாருங்கள். ஏன், நீ என்ன மகாராஜாவா இல்லை மந்திரியின் மகனா? உடனே அடையாளம் தெரிந்து கொள்ள சொல்லு. ஏன் அரண்மனைக்கு வந்தாய்? உன்னை உளவு பார்க்க வந்ததாக கூறி சிறையில் அடைத்து விடுவேன், ஜாக்கிரதை. உனக்கு இன்னும் என்னை அடையாளம் தெரியவில்லை என்றால் நான் எனது தந்தையிடம் கூறி உன்னை வேலையில் இருந்து அனுப்பிவிடுவேன். கண்டுபிடியுங்கள், நான் யார் யார் என்று கூறுங்கள். இவன் ஏதோ விசித்திர பிராணியை போல் இருக்கிறான். இந்த அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்தவன் போல் கூறுகிறான். இதோ பாரப்பா, நீ நல்ல பிள்ளை அல்லவா? சொல்லிவிடு. நீ யார் என்ற உண்மையை கூறாவிட்டால் நான் உனது கை கால்களை சங்கிலியால் கட்டி விடுவேன். என்ன கூறினாய்? எனது கை கால்களை சங்கிலியால் கட்டுவாயா? அடே முட்டாள்களே, நீங்கள் மேலே செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்ன? மங்கு, அங்கு பார், நமது காவலர்களுடன் மனிதனை போன்ற மிருகம் நிற்கிறது. சங்கு, எனக்கு அதன் பெயர் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தெரியும். இது ஒன்றும் காட்டு விலங்கல்ல. இது நம் ராஜ்யத்தில் வளர்க்கப்படும் நன்றி உள்ள பிராணியாக இருக்கும். சென்று பார்க்கலாம். வா. அடே முட்டாளி, என்னை போக விடு. சீக்கிரமாக நான் யார் என்று கண்டுபிடி. அட, எனது அடிமைகள் வந்து விட்டார்கள். இவர்களுக்கு நீங்கள் இருவரும் நான் யார் என்று கூறுங்கள். சரி, யார் நீ? முதலில் நீ எந்த வகை மிருகம் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அதன் பின்னரே நாங்கள் முடிவெடுப்போம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ காட்டில் இருந்து வந்திருக்கிறாயா இல்லை இந்த ராஜ்யத்தை சேர்ந்த விசித்திர பிராணியா? என்ன கூறினாய்? விசித்திர பிராணியா? இதுவரை இப்படி ஒரு பிராணியை பார்த்ததே இல்லை. மனிதனைப் போலவே நீ பேசுகிறாய் இல்லையா மங்கு? ஆமாம் சங்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரிந்து விட்டது. இந்த விசித்திர பிராணியினால் எந்த ஆபத்தும் இல்லை. இதை பார்த்தால் மனிதனைப் போல் கோபப்படுகிறது, நாயைப் போல் குலைக்கவும் செய்கிறதே. அறிவில்லாத முட்டாள்களே, நான் அரண்மனையிலிருந்து வெளியே செல்லும் போது உங்களிடம் கூறினேனே. என்ன கூறினாய்? அதாவது என்னை மேலும் அழகாக்கிக் கொள்வதற்காக ராஜநாவிதனிடம் செல்கிறேன் என்றேனே. நினைவில்லையா? ராஜநாவிதனிடமா? நம் அரசர் தானே ராஜநாவிதனிடம் சிகை அலங்காரம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றார். ஆனால் நீ எங்கள் அரசரை போல் இல்லையே. ஆனால் உன்னுடைய குரலோ எங்கள் அரசரை போலவே மிகவும் கொடூரமாக உள்ளது. என் முகத்தை நன்றாக உற்றுப்பார். நன்றாக பார்த்து நான் யார் என்பதை சொல். துவா 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 துவா. எங்களை மன்னித்து விடுங்கள் அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள். அமைதியாக இருங்கள். சரி, எழுந்திருங்கள். நான் உங்களை மன்னித்து விட்டேன். சங்கு, எழுந்திரு. மன்னித்து விடுங்கள் அரசே.
தெரியாமல் தவறு செய்து விட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். சரி சரி, மன்னித்து விட்டேன். இனிமேல் கவனமாக இருங்கள். என்ன? காவலாளி, நன்றாக கேட்டுக்கொள். இன்னும் ஒரு முறை அரசரை பற்றி தவறாக பேசினாய் என்றால் நன்றாக இருக்காது. நீங்கள் வாருங்கள் அரசே. அது இருக்கட்டும். அதற்கு முன்னால் ஒன்று கூறு. இப்போது நான் எப்படி இருக்கிறேன்? அரசே, தவறாக எண்ண வேண்டாம். உங்களை பார்த்தவுடன் என் மனதிற்குள் என்னென்னமோ நடக்கிறது. அப்படியா? அரசே, உங்களுடைய இந்த அழகான முகத்தை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. இந்த ராஜ்யத்திற்கே நீங்கள் தான் மகாராஜாவாக போகிறீர்கள். சரி, இப்போது அரண்மனைக்குள் செல்லலாம். அங்கே சென்று என் அழகிற்கு முன் எவன் நிற்கிறான் என்று பார்க்கலாம். சரியா? சரி, வாருங்கள் வாருங்கள். துவா துவா. காவலாளி, சென்று மகாராஜாவிடம் கூறு. மகாபிரபு துவா சிங் உடனே அவரை சந்திக்க எண்ணுகிறார் என்று கூறு. உங்கள் ஆணை அரசே. அரசே, உங்கள் திருமணத்திற்கான காலம் நெருங்கிவிட்டது என்று எண்ணுகிறேன். துவா துவா. வந்து விட்டான். மகாராஜா தங்களை அழைக்கிறார் அரசே. அங்கிருக்கிறார். மகாராஜாவிற்கு துவா சிங்கின் கோடி கோடி வணக்கங்கள். என்ன துவா சிங், அதுவும் இந்த கோலத்தில்? காவலாளி மட்டும் கூறாமல் இருந்திருந்தால் உன்னை அடையாளம் கண்டுபிடிப்பது சிரமமாயிருந்திருக்கும். உன்னுடைய புது ரூபம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சரி, எதற்காக வந்தாய்? ஏதாவது கூற வந்தால் என்னிடம் கூறு. நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். மகாராஜா, தாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிடப் போகிறது? நான் தங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிச் செல்லலாம் என்று வந்தேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்கின்றது. சிறு குழந்தையிலிருந்தே நீ நான் பார்த்து வளர்ந்த. ஆனால் மகாராஜா, தந்தை என்னை எப்போதும் குழந்தையாகவே பார்க்கிறார். எனக்கு இப்போது திருமணம் செய்யும் வயது வந்து விட்டது. மகாராஜா, என்னால் இப்போது தனியாக வாழ முடியவில்லை. ஆகையால் நான் எனது தந்தையின் மீது குற்றச்சாட்டு கூற வந்தேன். இதுதான் விஷயமா? நான் மகாமந்திரியிடம் கூறி உன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். உன்னை இந்த ரூபத்தில் பார்த்தால் நம் ராஜ்யத்தில் உள்ள எந்த ஒரு அழகான பெண்ணும் உன்னை மணந்து கொள்ள தயாராகி விடுவாள். ராஜ்யத்தில் இருக்கும் எவ்வளவு ஒருத்தியா? மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ராஜ்யத்தில் இருக்கும் எவ்வளவு ஒருத்தியை திருமணம் செய்ய மாட்டேன். மகாராஜா, என் மனக்கோவிலில் வேறு ஒருத்தி குடியிருக்கிறாள். வேறு ஒருத்தியா? யார் அவள்? அது அதை கூறவா? இல்லை இல்லை, கூறக்கூடாது. கூறித்தான் ஆக வேண்டும். மகாராஜா, அவள் ராஜகுமாரி சந்திரமுகி. என்ன? ராஜகுமாரி சந்திரமுகியா? முட்டாள்! இப்பொழுது எனக்கும் நம்பிக்கை வந்து விட்டது. நீ முட்டாள் மட்டுமல்ல, பைத்தியமும் தான். நீ மட்டும் மகாமந்திரியின் மகனாக இல்லாமல் இருந்தால் நான் இந்த அரண்மனையில் உன்னை உயிரோடு புதைத்திருப்பேன். வேண்டாம் மகாராஜா, என்னை மன்னியுங்கள். மன்னித்து விடுங்கள் மகாராஜா. நான் என் கேசத்தை இழந்தது மட்டுமின்றி எனது வாக்கையும் இழந்து விட்டேன். தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள். இல்லை இல்லை, நான் தான் தவறு செய்து விட்டேன். மகாராஜா, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இங்கிருந்து சென்று விடு, சென்று விடு. யாரு? முட்டாள், பைத்தியக்காரன். வந்து விட்டார். நம் அரசர் சந்திரமுகியின் கையை பிடித்து விட்டு வந்து விட்டார். நீ சரியான முட்டாள். நம் அரசரின் கையில் மகாராணியின் கை எங்கே? அரசே, சந்திரமுகியின் கை எங்கே? சந்திரமுகியா? வாருங்கள், கூறுகிறேன். வணக்கம் தந்தையாரே. தந்தையா? யார்னே? யாரா? தந்தையே, என்னை அடையாளம் தெரியவில்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது.
எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் வீட்டில் துவா சிங்கை தவிர வேறு எந்த மகனும் பிறக்கவில்லையே. அப்படி இருக்க நீ என் மகன் என்று எப்படி கூறுகிறாய்? தந்தையே, நான் தான் தங்கள் அழகான அம்சமான ஜும் 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 அன்பான மகன் துவா சிங். ஆனால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, தாங்கள் தான் எனது நீள மீசையுள்ள, நீல மூக்குள்ள, நீல ஜடையுள்ள மதிப்பிற்குரிய தந்தையார். என கூறினாய்? நான் உன் தந்தையா? எனக்கெனவோ நீ என் எதிரியின் உளவாளி என்று தோன்றுகிறது. இல்லை என்றால் பைத்தியமாக இருக்க வேண்டும். தந்தையே, நான் ஒன்றும் பைத்தியம் அல்ல. தாங்கள் இவ்வாறு கூறியது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. என் தந்தை என்னை அவமானப்படுத்தியதை நான் என் அண்ணையிடம் கூற போகிறேன். மறுபடியும் தந்தை என்று நீ கூறினால் உன் நாக்கை அறுத்து விடுவேன். ஜாக்கிரதை. உன்னை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்து விடுவேன். உன் முகத்தை பார்த்தால் ராட்சசன் போல் உள்ளது. என்னை தந்தை என்கிறாய்? என்னது? நான் ராட்சசனா? என்ன தந்தையே, இவ்வாறு கூறி என்னை அல்ல தங்களையே அசிங்கப்படுத்திக் கொள்கிறீர்கள். மறுபடியும் என்னை தந்தை என்று கூறினால் அவ்வளவுதான். உன்னுடன் சேர்ந்து உன் தந்தையையும் கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்து விடுவேன். இங்கிருந்து ஓடிவிடு. இல்லை என்றால் உன்னை துண்டு துண்டாக வெட்டி விடுவேன். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என் தந்தையிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். சங்குமங்கு, இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பார்த்தீர்களா? பாருங்கள், என் தந்தைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இவருக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையாம். அட, என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தந்தையை தூக்குங்கள். அவரை உடனே மருத்துவரிடம் கொண்டு செல்லுங்கள். செல்லுங்கள். பாருங்கள், நீங்களே நடந்து வருகிறீர்களா, இல்லை நாங்கள் தூக்கி செல்லட்டுமா உங்களை? வாயை மூடிக்கொண்டிரு எலியே. இங்கிருந்து ஓடிவிட. என்ன நாடகம் இதெல்லாம்? துவா 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 துவா. என்ன கூறினாய்? துவா? அப்படி என்றால் நீ என் மகன் துவா சிங் ஆயிற்றே. அப்படி என்றால் உன் கேசத்திற்கு என்னவாயிற்று? தந்தையே, என் கேசத்தை விடுங்கள். தங்களது வாளிடமிருந்து தப்பித்தேன், இது போதாதா? இப்போது தங்களை என் தந்தை என்று கூறவே வெட்கமாக இருக்கிறது. நான் தவறு செய்து விட்டேன் மகனே. பல வருடங்களாக நீண்ட ஜடாமுடியுடன் பார்த்து பழகிவிட்டேன் அல்லவா? அதனால் தான் ஏமாந்து விட்டேன். சரி தந்தையே, தங்களை மன்னித்து விட்டேன். இனி இப்படி தவறு செய்யாதீர்கள். இப்போது தங்களுக்கு புரிந்து விட்டதல்லவா, தாங்கள் தான் எனது மதிப்பு மிக்க தந்தையார். ஆமாம் ஆமாம், நான் தான் உன் தந்தை. ஆனால் மகனே, திடீரென்று உன் கூந்தலை எதற்காக வெட்டிவிட்டாய்? தந்தையே, வெட்கமாக இருக்கிறது. நீயே கூறு. அது வேறு ஒன்றும் இல்லை. ராஜகுமாரி சந்திரமுகி அவர்களுக்கு நீண்ட கூந்தல் பிடிக்கவில்லையாம். அதனால் தான் என்னுடைய அரசர் அவர் கூந்தலை வெட்டி கொண்டார். ஆமா. பரவாயில்லையே, சரியாக செய்தாய். சரியாகத்தான் செய்தாய். இப்பொழுது எனக்கும் நம்பிக்கை வந்துவிட்டது. நீ அந்த ராஜகுமாரி சந்திரமுகியை திருமணம் செய்து கொண்டு மகாராஜாவாகலாம். தங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும் தந்தையே. ஆனால் தந்தையே, நான் மகாராஜாவானால் தங்களுக்கு கஷ்டமாக இருக்காதல்லவா? மகன் மகாராஜாவானால் தந்தைக்கு பெருமையாகத்தான் இருக்கும். ஆனால் மகனே, எதற்காக விசித்திரமான அந்த கேள்வியை கேட்டாய்? புரிய வைக்கிறேன் தந்தையே, புரிய வைக்கிறேன். எதற்காக அப்படி கேட்டேன் என்றால், நான் மகாராஜாவானவுடன் நான் தங்களை எனது மகாராணி சந்திரமுகியின் அந்த புறத்தில் துவாரபாலகனாக்கலாம் என்று நினைத்தேன். என்ன கூறினாய்? துவாரபாலகனா? எங்கு சென்றார்கள்? அரசே, தங்கள் தந்தையை நினைத்தால் பாவமாக இருக்கிறது. எவர் புண்ணியத்தால் நாம் பிழைத்தோமோ தெரியவில்லை. நாம் மட்டும் மறையாமல் இருந்திருந்தால் இன்றே பரலோகம் சென்றிருப்போம். அரசே, ஒவ்வொரு வேளையிலும் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ராஜகுமாரி சந்திரமுகியை திருமணம் செய்த பிறகு அவர்கள் உங்கள் தந்தையை அரண்மனை காவலனாகட்டும், இல்லை சமையல்காரனாகட்டும், அதனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்கள் திருமணத்தை பற்றி மட்டும் யோசியுங்கள். ஆமரசே, தாங்கள் திருந்தவே மாட்டீர்களா? மகாமந்திரியை கோபப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஐயோ சங்கு, நூல் இழையில் உயிர் தப்பினோம். உனக்கு ஒன்று தெரியுமா? மகாமந்திரி இன்று என் கண்களுக்கு யமனை போல் தெரிந்தார். சரி சரி, அமைதியாக இருங்கள். அங்கே பாருங்கள். பார்த்தீர்களா? கலாவதி வந்து கொண்டிருக்கிறாள். அவள் என்னை இந்த புது ரூபத்தில் பார்த்தால் ஆனந்தப்படுவாள். பாருங்கள். அடா சங்குமங்கு,
இன்று உங்களுடைய அரசர் வரவில்லையா? யாரை அழைத்துக் கொண்டு காற்றில் சுற்றுகிறீர்கள்? கலாவதி, கண்டுபிடியுங்கள் இந்த புது இளவரசர் யார் என்று. இளவரசரா? ஆனால் பார்ப்பதற்கு திருடன் போல தெரிகிறதே. திருடனா? ஆமாம், திருடன் தான். அது சரி, காட்டில் இவனை எங்கு கொண்டு செல்கிறீர்கள்? ஐயோ கலாவதி, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இவர் திருடன் அல்ல, எங்களது அரசர். அரசர். அரசரா? அது சரி. அப்படி என்றால் இவர்தான் உங்களின் அரசரா? கலாவதி, நீ என்னை இந்த புது ரூபத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாய் அல்லவா? சரி சரி, உண்மையை கூறு. நான் இந்த புது ரூபத்தில் எப்படி இருக்கிறேன்? நீங்களா? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஒருவேளை 100 கழுதைகளுக்கு மத்தியில் உங்களை நிறுத்தினால் கூட நான் தூரத்தில் இருந்தே உங்களை கண்டுபிடித்து விடுவேன். வா, அற்புதம் கலாவதி, அற்புதம். என்ன உதாரணம் கூறினாய்! 100 கழுதைகளுக்கு மத்தியில் என்னை நிறுத்தினால் கூட என்னை கண்டுபிடித்து விடுவாளாம். நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன்? எனக்கு தெரியவே இல்லை. உனது கண் பார்வை சிறப்பாக இருக்கிறது. அது சரி கலாவதி, நீ என்னை குளிக்க வைக்க அருவிக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமே. அருவிக்கா? ஆமாம், அருவியில்தான். உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ என்னை அருவியில் குளிக்க அழைத்துச் செல்வேன் என்றாயே. உனது கையால் குளிப்பாட்டுவேன் என்றாயே. மறந்து விட்டாயா? போகலாமா? இல்லை இல்லை, இப்பொழுது உங்களை அழைத்து செல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் என்னை கேட்காமலே ஏன் உங்கள் கேசத்தை வெட்டினீர்கள்? உங்களிடம் எனக்கு பிடித்ததே அந்த கேசம்தான். என்ன பார்த்தீர்களா? உனக்கு என்னுடைய இந்த கூந்தல் மிகவும் பிடித்திருக்கிறதா? வேற என்னவாம், நீங்கள் அந்த ஜடாமுடியுடன் காட்டுவாசியை போன்று இருந்தீர்கள். இருந்தாலும் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒன்று புரியவில்லை. நான் தங்களை என்னவென்று நினைப்பது? அந்த ஜடைமுடி இல்லாமல் நீங்கள் மனிதனை போலும் இல்லை, ஒரு மிருகத்தை போலும் இல்லை. வாயை மூடுங்கள். சிரிப்பு வருகிறதா? என்ன சிரிப்பு? ஐயோ அரசே, நீங்கள் மனிதரே இல்லை என்று எங்களுக்கு இன்றுதானே தெரிந்தது. அப்படி என்றால் நீங்கள் யார் என்று யோசித்து பார்த்தேன், சிரிப்பு வந்து விட்டது. சிரிக்கிறீர்களா? இப்போது அழப்போகிறீர்கள். இருங்கள், பிறகு பார்த்துக் கொள்கிறேன். சரி, நான் கிளம்புகிறேன். நீங்கள் சற்று கவனமாக செல்லுங்கள். ஏனென்றால் ஒருவேளை மக்கள் உங்களை விசித்திர பிராணி என்று கல்லால் அடிக்கப் போகிறார்கள். வருகிறேன். இல்லை கலாவதி, செல்லாதே கலாவதி. உங்களால் சென்று விட்டாள். எனக்கு விடை கொடுங்கள். நான் உடனே ரூப் நகரத்திற்கு செல்ல வேண்டும். விஜயேந்திர சிங்கை பற்றி எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. நான் அறிவேன் சூரிய பிரதாப் சிங். உன் அண்ணனை நினைத்து உனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் இவ்வாறு தனியாக செல்வது நல்லதல்ல. என் குறிக்கோளும் ரூப் நகர்தான். சற்று நேரம் காத்திரு, ஒன்றாக செல்லலாம். இல்லை துர்கேஸ்வரி, இனி என்னால் ஒரு நொடி கூட காத்திருக்க இயலாது. நான் விஜயேந்திர சிங்கை பார்க்கும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் இங்கு தங்குவது சாத்தியமே இல்லை. யோசியுங்கள் யுவராஜா. தனியாக செல்லும் பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். வழியில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் தனியாக எதிர்கொள்ள வேண்டி வரும். ஒன்றாக சென்றால் நானும் உங்களுக்கு துணையாக இருப்பேன்.
இல்லை துர்கேஸ்வரி, தற்போது உங்களின் உதவி எனக்கு வேண்டாம். ஏனென்றால் பிரச்சனை வரும் பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக பாதிக்கப்படுவோம். நாம் தனித்தனியாக சென்றால் நம்மில் யாராவது ரூப் நகரை வெற்றிகரமாக அடைவார்கள். ஆமாம் துர்கேஸ்வரி, சூரிய பிரதாப் சரியாகத்தான் கூறுகிறார். நாம் தனியாக செல்வதுதான் நல்லது. இல்லை வன்ராஜ், இளவரசர் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு செய்யக்கூடாது. ஏனென்றால் இப்பாதையில் இருக்கும் மாயாவி சக்திகள் இவரை மறைத்து விடலாம். இல்லை என்றால் இவர் கதையை முடித்து விடலாம். அதனால் தனியாக செல்லும் எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் யுவராஜா. இல்லை துர்கேஸ்வரி, இனி என்னை யாராலும் தடுக்க இயலாது. நீங்கள் இவ்வளவு தூரம் எனக்கு துணையாக இருந்ததற்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடவுளின் அருளால் நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் முடிவெடுத்து விட்டால் செல்லுங்கள். அம்மா பவானி உங்களை காப்பாற்றுவாள். துர்கேஸ்வரியால் இதைத்தான் செய்ய முடியும். ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள். பாதையில் அறிமுகம் இல்லாத யாரிடமும் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். யாரையும் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டாம். ஆனால் ஏன் துர்கேஸ்வரி? அறிமுகம் இல்லாதவரால் எனக்கு என்ன ஆபத்து? சங்கடங்களை தரப்போவது மாயாவி சக்திகள்தான். உங்கள் கதையை முடிக்க பல பல யுக்திகளை கையாளும். ஜாக்கிரதையாக செல்லுங்கள். உங்களால் இயன்றால் உங்கள் அண்ணனிடம் இந்த துர்கேஸ்வரின் செய்தியை சொல்லிவிடுங்கள். செய்தியா? இந்த துர்கேஸ்வரி இன்னும் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறுங்கள். சாகும் வரை காத்துக் கொண்டிருப்பாள். செல்லுங்கள். செல்லுங்கள் யுவராஜா. துர்கேஸ்வரின் வாழ்த்துக்கள் என்றும் உங்களோடு இருக்கும். அம்மா பவானியின் ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு. சூரிய பிரதாப் சிங் தனியாக செல்வதை பார்த்தால் கஷ்டமாக இருக்கிறதல்லவா துர்கேஸ்வரி? ஆம், எனக்கு என்னவோ சொந்தம் பிறந்தது போல் இருக்கிறது. யுவராஜா நான் சொன்னதை கேட்டிருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இளவரசருக்கு என்ன ஆகும்? அந்த மாய சக்தியுடன் எப்படி தனியாக போராடுவார்? நான் அவருக்கு துணையாக இருப்பேன். நீங்களா? ஆனால் எப்படி? அவர்தான் நம்மை விட்டு சென்று விட்டாரே. யுவராஜா உணர்ச்சி வசப்பட்டு தனியாக சென்று விட்டார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை. ரூப் நகரின் வழியில் இருக்கும் மாயாவி சக்திகளை பற்றி அவருக்கு தெரியவில்லை. அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டால் துர்கேஸ்வரி அவருக்கு துணையாக இருப்பாள். இந்த காட்டின் மூலை முடுக்கெல்லாம் துர்கேஸ்வரிக்கு நன்றாக தெரியும். அது பழகிப்போன ஒன்று. ராஜவம்சத்தின் சிறந்த கதை, பல ரகசிய சம்பவம் நிறைந்த கதை, கொடுமாய மந்திரம் உறைந்த கதை, கடும்